உண்மையாவே உன் பைத்தியமா இல்ல பைத்தியமே நடிக்கிறானா? அதுதான் எனக்கும் தெரியல. ஆனா நான் வெளிய இருந்து பார்க்கும்போது அவங்க பைத்தியமா தான் இருந்தாங்க. ஆனா இப்ப நல்லா கிளியரா பேசுறாங்க. இத்தனை நாளாவே அவன் பைத்தியமா தான் இருந்தான் எனக்கு தெரிஞ்சதுல இருந்து. தலைவர் பொறுப்பு வந்தோடனே ஒரு தலைவருக்கான தகுதியோட கரெக்டா பேசுறாங்க. ஆமா, சம்திங் ராங். இது நான் சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன். ஒருவேளை உன்னை கரெக்ட் பண்ணணும்னு பேசுறானா? சந்தேகமா இருக்கு. பிரபா சார் போய் ஒரு காஃபி கேட்டேன், அதுக்கு போய் அப்படி சத்தம் யார்கிட்ட கேட்டீங்க? இந்த சாரதாமா. அந்த பொம்பளை கிட்ட என்ன பேசுறீங்க? அது காப்பி கடையில டிஃபன் கடையில அதுதானே சொல்லுவாங்க. நீங்க சரி கோபால கோபால காஃபி கேட்கறேன் சொல்றான், அவ்வளவு பொறுப்பா எனக்கு பதில் சொல்றான். ஆனா கிச்சன்ல வந்து பொருள்லாம் இல்ல, ரேஷன்லாம் எதுவும் இல்ல, நம்ம டாஸ்க் எல்லாம் எப்படி பண்றோமோ அதை வச்சுதான் நாளைக்கு நம்ம பொருள் வாங்க முடியும். இவ்வளவு தெளிவா பேசுறானா? நீங்க அனாவசியமா போய் காஃபி எல்லாம் கேட்காதீங்க, எல்லாரும் குடுக்குற நேரத்துல தான் குடுக்க முடியும். காலைல ஒரு காஃபி, முடிஞ்சா நைட்டுக்கு ஒரு காஃபி, 2 காஃபி தான் அப்படின்றாப்பா. தெளிவா பேசுறான். இப்ப இங்க வந்து சொன்னா ஒரு நாளைக்கு ஒரு நைட்டுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 2 சப்பாத்தி தான், கொஞ்சம் சாதம் இருக்கு, சாம்பார் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு நான் உங்களுக்கு வேற ஏதாவது ரெடி பண்றேன் அப்படின்றான். நான் என்ன சொல்றேன், ஜில்லு இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் பைத்தியமா தான் இருந்தான். ஆனா ஜில்ல வந்து கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணா செட் ஆகல. இப்ப இந்து வந்திருக்கு, இந்துவை கரெக்ட் பண்றதுக்காக இப்படி பண்றானான்னு சந்தேகமா இருக்கு. அப்போ கூட இப்படிப்பா, அப்போ தெளிவா இல்லாம இப்ப இவ்வளவு நல்லா பிளான் போட்டு ஒரு நாள்ல எப்படி இவ்வளவு பேர் மாற்றம் வரும்? அதான் தெரியும். என்னப்பா கண்டுபிடிக்கலாம். அவங்களுக்கு நம்ம ஒரு கேம் கோட் போட்டு. ஆனா அவங்களுக்கு தெரியல நீ எவ்வளவு பெரிய பைத்தியம்ட்டு இல்ல. ஆமா தானே, கோபாலுக்கு தெரியல நீ யாருட்டு காட்டுறோம். கோபாலுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். என்ன கோபால் கோபால் தலைவரே வாங்க தலைவரே. தலைவரே மூக்கு நோண்டாம வர மாட்டீங்களா தலைவரே? வரமாதிரி இங்க கையை நோண்டிக்கிட்டே தான் வரீங்க. தலைவரே மூக்கு நோண்டாம வர மாட்டீங்களா? இல்ல பழக்கமாயிடுச்சு. பழக்கமாறது பிரச்சனை, பக்கத்துல தேய்ச்சிடாதீங்க. சும்மா தலைவரே, என்னதான் தலைவரா இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்ணுங்க. இந்துவா கேட்கணுமா? தலைவரே நான் உங்ககிட்ட ஒண்ணு ஆசைப்படுறேன், எனக்காக ஒரு சாங் பாடுறீங்களா ப்ளீஸ் தலைவரே? ப்ளீஸ் தலைவரே, நான் வந்து 2 days தான் ஆகுது, ப்ளீஸ் எனக்காக ஒரு பாட்டு ப்ளே பண்ணுங்களேன். சீக்கிரம் சத்தமா. இன்னசி பாடி வரும் அந்த பாட்டு அவன் யோசிச்சு நாளைக்கு பாடுவான். எழுப்புறியா? சரி ஓகே தலைவரே, ப்ளீஸ் தலைவரே பாடி தொலைடா. என்ன ஒண்ணு இன்னைக்கே பாடி தொலைடா. அவங்க பேர் இந்து. ஒரு அம்மா சாங். ஓகே பாடுங்க சத்தமா பாடு. இந்த பாட்டு இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஓகே பாடுங்க, நீங்க எதுவா இருந்தாலும் ஓகே தான் பாடுங்க. சத்தமா பாடு. அம்மா சைலண்ட்மா. எங்க பாடு. பத்தினி தெய்வமேடா அம்மா, உத்தமியாய் வந்தவடா, 2 மாதங்களா என்னை கருவில் சுமந்தவடா, அம்மா போல உலகத்தில கடவுள் ஏதடா, என்ன அடிச்சாலும் பிடிச்சாலும் அம்மா தானடா, எங்க அம்மா தானடா, அம்மா போல உலகத்தில கடவுள் ஏதடா, என்ன அடிச்சாலும் பிடிச்சாலும் அம்மா தானடா, எங்க அம்மா தானடா. பள்ளிக்கூடம் போகும்போது கையை பிச்சு அனுப்புன, என்ன விட்டு போகும்போது கண்ணீர் விட்டு அழுகுன, ஆசைப்பட்ட அம்மா இந்த உலகத்தை மாத்துன, கண்ணீர் விட்டு அழுகுனு என்ன விட்டு பிரிஞ்சையாம, கண்ணீர் விட்டு அழுகுனு என்ன விட்டு பிரிஞ்சையாம, அம்மா போல எங்க அம்மா போல உலகத்தில கடவுள் ஏதடா, என்ன அடிச்சாலும் பிடிச்சாலும் அம்மா தானடா, எங்க அம்மா தானடா. தண்ணீரிட விளையாடி என்ன நீயும் வளர்த்தம்மா, அம்மான்னு கூப்பிட்டாலே ஓடி நீயும் வருவம்மா, உனக்காக பாட்டெழுதி நானே பாடுறம்மா, என்னை விட்டு பிரிஞ்சதால தினமும் வாடுறம்மா, எங்களை நீ பிரிஞ்சதால கண்கள் எல்லாம் அழுகுதம்மா, அம்மா போல உலகத்தில கடவுள் ஏதடா, என்ன அடிச்சாலும் பிடிச்சாலும் அம்மா தானடா, எங்க அம்மா தானடா, எங்க அம்மா தானடா. கோபால் எப்படி உங்களுக்குள்ள இவ்வளவு ஒரு திறமை இருக்கு? அதானே ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு ஒரு மாற்றம் தெரியுது அவன் கிட்ட. என்ன இங்க பாருங்க, ரூம்ல கயிறு இருக்கு, தொங்கி இருக்க. அவன் நல்லா பாடுறான் உங்களை விட. நீ ரொம்ப கவிச்சு ஆகுறியே. அவன் அந்த பச்சைக்கரை பொண்ணு கூட ரொம்ப ஸ்கோர் பண்றான் பாத்தியா? இன்னொரு பாட்டு பாடுங்க, ஒரு டான்ஸ் ஆடுறீங்களா?
பாத்தீங்களா? இல்ல ஒண்ணும் இல்ல, சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். சரிண்ணா அண்ணா நம்ம போவோம். சின்ன சிறுசுங்க ஏதாவது பேசுவாங்க, நம்ம போவோம்.